ஏ ஆசை மச்சான் வாங்கி தந்த மல்லிகைப்பூ தானாகதான் வந்தது இந்த புல்லரிப்பு. அடி சீவ கட்ட பிய்ய, நான் கிடக்குற கிடையில உனக்கு மல்லிகைப்பூ கேக்குது. அடி மல்லிகைப்பூ ஏத்த, நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதோ? எப்ப பாரு கரைச்சு கொட்டிக்கிட்டே கிடக்கீங்க. ஏன் புருஷே எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி தந்திருக்காரு, உங்களுக்கு என்ன வயிறு எரியுதுன்றே? ஏண்டி நேத்து என்ன கருமாந்திர பிரியாணி தந்தையோ எனக்கு. காலையில இருந்து எந்திரிக்க முடியாம படுத்த படுக்கையா கிடந்திருக்கேன். ஒரு வெட்டு வந்து அத்தை என்னாச்சுதே அப்படின்னு தாங்கி கேட்டுக்கேடி. நானும் பாக்குறேன் எத்தனை நாளைக்கு நீ இந்த ஆட்டத்தை ஆடுறேன்னு. ஏத்த நேத்து பிரியாணி கொடுத்தது உங்களுக்கு ஒரு குத்தமா? அந்த பிரியாணி தின்னு நல்லா கல்லு மாதிரி தானே உட்காந்துருக்கீங்க, அப்புறம் என்ன? ஏண்டி நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? மனசுல இருக்கறதெல்லாம் வாயில கொட்டுற மாதிரி இருக்கே. காலையில இருந்து வாந்தி பேதியுமா அப்படி போயிட்டு கிடக்குடி. 2 நாள் இப்படி ஆச்சு, போய் சேர்ந்துருவேன் மத்துக்க. அப்புறம் இந்த உசுருக்கு காரணம் நீயா தாண்டி இருப்ப. பெரிய பெரிய வார்த்தையா பேசுது. ஐயோ நெசமா போய் சேர்ந்துச்சு, நம்மளதான் கேட்காத கேள்வி கேட்பாங்களே. சரி, பெரிய தொல்லையா இருக்குது. ஏத்தே ரொம்ப முடியலன்னு சொல்லுங்க, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க பாட்டுக்கு முடியலன்னு படுத்துக்கிட்டே கிடக்காதீங்க. இது என்னடி புதுவிதமான கேக்குற மாதிரி இருக்கு? என்னைக்கு கேட்காதவ இன்னைக்கு என்னமா ஆஸ்பத்திரிக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு கிடக்க. நீ செத்த என் தலையில எல்லாம் வந்து விடியும். என்னது ஒண்ணு இல்லைங்கத்தே, ரொம்ப முடியலன்னு சொல்லுங்க, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்களும் எங்க அம்மா மாதிரி தானே, பார்க்கத்தானே வேணும். என்னமோ நீ பேசுறதே சரி வர மாட்டேங்குது. எங்கேயோ திருந்திட்டியோட நினைக்கிறேன், என்னவோ தெரியல. அந்த கடவுளுக்கு தான் வெடிச்சோம். இங்க பாருங்கத்தே, நானே மனசங்கி நம்ம அத்தை பாவம் அப்படின்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலான்னு சொல்றேன். கேட்டுக்கோங்க, பாத்துக்கோங்க. என் மேல சந்தேகப்படுத்திருந்தீங்கன்னா அப்புறம் உட்கார வேண்டியதே, பாத்துக்கோங்க. ஏதோ சொல்ற திருதுன சரித்தேண்டி சரித்தேன். எங்க என் கடைசி மருமக பூங்கொடி? நானு காலையில இருந்து தேடுறேன், ஆளையும் காணோம், அட்ரஸையும் காணோம். அது ஒண்ணும் இல்லத்தே, அக்காக்கு உடம்பு முடியல, அத காய்கறி நறுக்கி கொடுத்து உட்காந்துருக்கா. அதான பார்த்தேன். காலையில இருந்து மேலே இங்கிலே 20 வட்டம் ஏறி ஏறி இறங்கிருக்கும். அந்த வாயில்லாத போன வேற அமுக்குன்னு அமுக்கிட்டே திரியும் வேற. சரி சரி விடு, ஏதோ ஞானம் வந்த மாதிரி வேலையை பார்க்கட்டும்டி. நீ பாட்டுக்கு போய் கெடுத்துறாத. ஆமா ஆமா, எனக்கு அதான் வேலை பாருங்க, எனக்கு 1008 வேலை. சரி சரி, நீயும் போய் உன் வேலை பழப்ப பாரு. எனக்கு ரொம்ப முடியலன்னா நான் கூப்பிட்டுக்கிறேன். இந்த கிளவி போய் தான் சொல்லுது, இல்லை உண்மைதான் சொல்லுதானே தெரியல. இப்படி வாய் கிளியே பேசுது. இது வாந்தி வைத்தாலையும் போன மாதிரியா இருக்கு. என்னமோ சரித்தே. எக்கா எக்கா வந்துட்டா என் பூங்கொடியே, என் பூங்கொடியேன்னு. என்னடி மூஞ்சில ரொம்ப சோர்ந்து பட மாதிரி இருக்க? எக்கா எப்படிக்கா அந்த வெங்காயம் காய்கறி எல்லாம் நறுக்குறாங்க? ஆத்தாடி ஆத்தே, இந்த வெங்காயத்தை நறுக்கி என் கண்ணுப்புலாம் அப்படி எரியுதுக்கா. காயெல்லாம் நறுக்கி 2 விட என் கையை கீச்சு போட்டதான் மிச்சம். ஏக்கா சமைக்கிறவங்களுக்கு பத்மபூசன் விருதே குடிக்கணும்க்கா, குடுக்கணும். வேணும்னா நீ ஒவ்வொரு வீட்டையா கூட்டிட்டு வந்து அவார்டு குடுடி. பேசுறா பாரு பேச்சு. ஏக்கா ஏக்கா இந்த கத்து கத்துறீங்க? அப்புறம் என்னடி, என்னமா ஊர்ல உலகத்துல செய்யாத அதிசயத்தை செஞ்சுட்டு வந்த மாதிரி இப்படி சீனை போட்டுட்டு கிடக்க? ஏக்கா நான் முன்ன பின்ன ஏதாச்சும் பண்ணிருந்தா தெரியும். திடீர்னு எனக்கு இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்தீங்கன்னா எப்படிக்கா பாப்பேன்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இடையில வந்ததுக்கு ஒரு மண்ணும் தெரியலன்னு பார்த்தா கடைசியா வந்தது அதோட இருக்கும் போல. என்னத்த சொல்ல? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வீட்டுல நடு வீட்டுல நல்லா தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க போய் தான் அக்காவுக்கு ஒத்தாசையா இருக்கிறது. வேலை பார்த்தாலும் குத்தம், வேலை பார்க்காட்டாலும் குத்தமா? எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதே. எங்களால இப்படித்தான் இருக்க முடியும். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏக்கா இப்படி கத்தாதக்கா, நம்மளுக்கு தாங்க பிரஷர் ஏறி மண்டை வெடிச்சிரும். உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேதுக்கா. அத சொல்லுடி, இவங்க கிட்ட கத்தி கத்தி நம்ம ஆயுசு சீக்கிரமா குறைஞ்சிரும் போல. ஏக்கா மறுபடியும் கத்தாதக்கா, போக்கா. அதுதான் உனக்கு மச்சான் பூ வாங்கி தந்திருக்காருல, போய் தலை நிறைய வச்சிட்டு வாக்கா, போக்கா. ஆமாண்டி, இந்த ஆளு அதிசயமா என்னைக்கோ பூ வாங்கி தருது. சரி வச்சிட்டு வாரேன். ஏக்கா அத கூட சிரிச்சிட்டு சொல்றியா? கத்துன்னு கத்துற, போக்கா. ஆண்டி பூங்கொடி, கஸ்தூரி என்னடி பண்ணிட்டு இருக்கா? சமைச்சிட்டாளா இல்லையாடி? சமைச்சிட்டே இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும். என்னங்கடி விதவிதமா சமைச்சிருக்கீங்க? எனக்கும் என் மூத்த மயனுக்கு மட்டும் வெறும் ரசம் சோறா? நீங்களா ஆளுக்கு கறி மீனுமா வச்சு அமுக்குறீங்களே. ஏத்தே நாங்க நேத்து பிரியாணி சூடு பண்ணி திங்கிறோம், அதுல இப்படி பொறாம பிடிச்சு போய் கேக்குறீங்க. வேணும்னு சொல்லுங்க, 4 தட்டு கூட தாரோம். ஆத்தாடி நேத்து வச்ச பிரியாணியா? வேணவே வேணாண்டி. நேத்து ஒரு நேரம் தின்னதுக்கே நீங்க 7 நேரம் போக வேண்டியதா போச்சு.
இப்பயும் திண்டேன், ஒரேடியா போக வேண்டியதே. ஆமா ஆமா, அப்படியே போயிட்டாலும். ஏக்கா, நம்ம அத்தை மட்டும் சீக்கிரமா போய் சேர்ந்துச்சு, அது ஆவி இங்கதான்க்கா சுத்தும். அட சொல்லுடி, இதெல்லாம் மனசார போயே தொலையாது. நாம என்ன பண்றோம்னு அது கண்காணிச்சுக்கிட்டே தெரியணும். ஏன்டா என் நடுமகனே, நீ என்னமோ இட்லி மீன் குழம்புல திங்கிற மாதிரி இருக்கு. ஓ அன்னிகாரி இப்படி விதவிதமா வாட சமைச்சா? நான் உனக்கு கேக்குறேன், கோச்சுக்காம பதில் சொல்லுங்க பாப்போம். அப்படி என்ன தாடி கேட்க போற, கேளு பாப்போம். இல்லத்தே, உங்க தட்டை தவிர எல்லா தட்டுலயும் பாக்குறீங்களே, அதான் கேட்டேன். நாங்களா எங்க தட்டை தவிர எந்த தட்டும் பார்க்க மாட்டோம். நம்ம தட்டுல போடுற சோத்தை மட்டும் தின்னுட்டு கிளம்பிடுவோம். ஆனா நீங்க ஒரு தட்டு விடாம இப்படி பார்த்து கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்களே, அதான் கேட்டேன். ஏண்டி, நீங்களா கண்ணை முடிச்சு சுத்தி முத்தி பார்க்க மாட்டீங்களோ, அப்படியே தட்டுகளை முங்கிதான் திம்பிங்களோ? ரொம்ப பேசாத, உன்னையெல்லாம் எங்கிட்டு கிடந்து பெத்தாயங்களோ தெரியல. இங்க வருங்க தே, மச்சா இருக்கான்னு பாக்குறேன். இல்லைன்னா பாத்துக்கோங்க, நான் பேசுறேன்னா என்னைய மட்டும் இல்லைங்க, இனி பெத்தவங்கள இழுத்தீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க, சண்டை நாரி போயிடும். என்னடா இவ சிரிச்சுக்கிட்டே பேசுறான்னு சொல்லிட்டு என்னென்னமா பேசுவீங்களோ? எல்லாம் மச்சா இருக்கான்னு மரியாதைக்காக சிரிச்சுக்கிட்டே பேசுறேன். அதுக்காக நீங்க ரொம்ப ஓவரா வாய விடாதீங்க. ஏக்கா, நீ முத கத்தாதக்கா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், காலையில இருந்து கத்துனபடியே இருக்கீங்க. நம்மளுக்கு முடியாம போனா நாம தான்க்கா பாக்கணும், நம்மள பார்க்க யாருமே வரமாட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க பாத்துக்கோங்க. அத திருடி பூங்கடி, நானும் எப்படிதான் பொறுமையா போறது, நீயே சொல்லு பாப்போம். நான் பாட்டுக்கு வாய முடிக்கிட்டு தாண்டி இருக்கேன், இந்த கிழவி தாண்டி இடையில வந்து வந்து ஏதாச்சும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கு என்கிட்ட. அப்ப எனக்கு வருமா வராதா, நீயே சொல்லு. ஏண்டா முடியாண்டி, இனி அவ அந்த கேள்வி கேக்குறா, ஏதாச்சும் வாய திறந்து கேக்குறியா? நீ மட்டும்தான் என் மேல பாசம் வச்சிருக்கீன்னு நினைச்சேன், அதெல்லாம் சும்மா போலையில. நீயும் வாய மூடிக்கிட்டு அவளுக்கு சொல்றதானே வேடிக்கை பார்த்துட்டு திரியிற. அம்மா, இதுல நான் என்னத்த சொல்றது? ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கீங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன நினைப்பாங்க? கொஞ்சமாச்சு இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசுறீங்களா ரெண்டு பேரும்? இங்க பாருங்க மச்சான், நீங்க தப்பா நினைச்சாலும் சரி, நீங்க வீட்ல இருந்து பார்த்தாதான் தெரியும் அத்தை என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுமா? அதுவும் எந்த மருமகளும் இருக்க மாட்டாங்க, நான் தான் உங்களுக்கு இழிச்ச வாயி. அதே மாதிரி என் புருஷனும். ஏம்மா, நீ விடுமா, அது பாட்டு கத்துனா கத்திட்டு போகுது. நீயும் திரும்ப திரும்ப பேசாத, அதுட்ட எவ்வளவு பேசினாலும் திரும்ப வாயை கொடுக்க முடியாது. அதான பார்த்தேன், இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பெத்து உங்களெல்லாம் வளர்த்து என்னடா பிரயோஜனம்? ஒரு பெத்த தாய்க்கு ஒத்தாசைக்கு பேச ஒருத்த இல்ல. சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து பார்த்து உடம்புக்கு நல்லதா கொடுத்து வளர்த்தேன் பாரு, எல்லாம் என்னையே சொல்லணும். இப்படி எல்லாம் பேசுவீங்க தெரிஞ்சனா எப்பயோ விட்டுட்டு போயிருப்பேன்டா நானு. ஏக்கா, கிழவி ரொம்ப ஓவரா பேசுதலக்கா. அடே வாய மூடுடி, ஏதாச்சும் லேசா காதுல விழுந்துச்சு நம்ம மேல ஏறி ஏறி ஏறிடு மாட்டுக்க. ஏம்மா, எனக்கு சாப்பாடு டைமே வெறும் 1/2 மணி நேரம் தான், அதுலயும் இப்படி பஞ்சாயத்தை கூட்டினீங்கன்னா நான் என்னமா பண்றது? அடியே, நீ கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடுறியா? நீங்க ரெண்டு பேரும் கத்துறதுல அண்ணன் தான் பாவம். வந்துட்டாரு தோற, என்னடா இவ்வளவு நேரம் வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். ஆத்தாவுக்கு சப்போர்ட் பண்ண கிளம்பிட்டாரு வாரு. உனக்கு தான் என் மையம் ஏதாச்சும் சொன்னா வலிச்சிருமே. ஆமா ஆமா, ரொம்ப வலிக்குது, வந்து மருந்து போட்டு வர்றீங்களா?